வணக்கம். நான் உங்கள் சதீஷ் பாஸ்கர் ஃப்ரம் பாரதிய ஜனதா பார்ட்டி. நீங்கள் தமிழ்நாடு தவறுகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விருதுநகரில் ஒரு டிவிகே சார்ந்த ஒரு முக்கியமான பெண்மணி, அந்த கட்சியில் ஒரு முக்கியமான பெண்மணி ஒரு பள்ளிக்கு சென்றிருக்காங்க. அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மாணவர்களும் டிவிகேன்னு சொல்லி கத்திருக்காங்க. இதுக்கு அந்த ஸ்கூல்ஸில் உள்ள டீச்சர் அவங்க தான் இதை திருத்தணும். ஏன்னா வருங்காலத்தில் இந்த டிவிகே கட்சியினர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 7வது 8வது 9வது 10வது இந்த 11 12வது குழந்தைங்களை அதாவது பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இவங்களாம் வருங்காலத்தில் டிவிகேக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அங்கே போய் இந்த மாதிரி அரசியல் வேலைகளை கீழ்த்தரமான வேலைகளை டிவிகே கட்சியினர் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த பெண்மணி சொல்றாங்க, மொபைல் எதுவும் மாணவர்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் பயன்படுத்தக்கூடாது, அது நல்ல விஷயம் தான். ஆனால் அப்படி சொல்லிட்டு அவங்களே திரு முதலமைச்சர் விஜய் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு முன்னாடி அப்படியே ஃபுல்லாக ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி எடுத்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஸ்கூல்ஸில் ஒரு அரசியலை திணிக்கக்கூடாது ஒரு பேசிக் நாலேஜ், அதாவது நான் எல்லா டீச்சரையும் சொல்லலை, அந்த பள்ளிகளில் இருக்கிற டீச்சர் அந்த சீஃப் கெஸ்ட்டாக அந்த டிவிகே பெண்மணி தான் நான் சொல்கிறேன். ஒரு பேசிக் ஒரு அறிவு கூட இருக்கான்னு தெரியல, சுத்தமாக சொல்கிறேன். அந்த மாணவர்கள் டிவிகேன்னு அதெல்லாம் கட்சி மாநாடாது. இப்படி இந்த மாணவர்கள் பண்ணாங்கன்னா வருங்காலத்தில் ஓகே விஜய் சினிமாலேருந்து வந்திருக்காங்க, அப்போ நம்மளும் இதே மாதிரி தான் பண்ணணும், அப்போ இதுதான் உலகம், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தான் உலகம் அப்படின்னு ஒரு தவறான வழிக்கு போகிறாங்க. அதே மாதிரி நான் பிரைவேட் ஸ்கூல்ஸ் பிரைவேட் காலேஜஸ்க்கு ஒன்று தெளிவாக சொல்கிறேன், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இல்லைனா ஒரு நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணுவாங்க, ஒரு டாக்டர், ஒரு சமூக ஆர்வலர், அந்த மாதிரி ஒரு 10 லட்சம் மரங்கள் நட்டுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பர்சன்ஸ் அப்படின்னா ஒரு எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒரு படித்த ஒரு டாக்டரேட் வாங்கணும், இந்த மாதிரி ஆட்களை ஸ்கூல்ஸ் நம்ம கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் வருங்கால மாணவர்களுக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு கெஸ்ட் நம்ம ஸ்கூல்ஸ்க்கு வந்திருக்காங்க, இவங்கள மாதிரி ஆகணும்னு ஒரு மென்டாலிட்டி கிரியேட் பண்ணிப்பாங்க. அதை விட்டுட்டு ஓப்பனாக சொல்கிறேன், சில இந்த அவுட்டு போட்டு ஆடுற சில பெண்மணி, அதே மாதிரி ஆபாசமாக பேசுகிற சில ஆண்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி இந்த ஷார்ட்ஸ் போட்டு இந்த சினிமாவில் யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ அது தவறான தொழில் கிடையாது. பட் இருந்தாலும் எந்தெந்த துறைக்கு யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூட்டணுங்கிற அறிவு சில ஸ்கூல்ஸ்க்கும் சில காலேஜஸ்க்கும் வேணும். ஒரு சென்னையில் ஒரு காலேஜில் பாருங்க, அதாவது ஆடலும் பாடல் நிகழ்ச்சி மாதிரி அந்த ஒரு சீரியல் ஆக்டர்ஸை கூட்டிட்டு ஆடி இருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு காதலர்களுக்கு இடையே இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட சொல்லி அதில் ஃபேமஸ் ஆன அந்த பிரிஞ்ச ஆணையோ பிரிஞ்ச பெண்ணையோ கூட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டு வராங்க. இதெல்லாம் அந்த காலேஜில் உள்ள நிர்வாகம், பள்ளிகளில் உள்ள அந்த சில நிர்வாகம், அந்த தலைமை ஆசிரியருக்கு அறிவு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. இப்போ விருதுநகரில் அந்த லேடி செல்ஃபி வீடியோ எடுக்கிறப்ப டிவிகேன்னு கத்திருக்காங்க. ஒரு பள்ளிகளில் ஒரு ஸ்கூல்ஸில் ஒரு அரசியலை பற்றி எப்படி பேசலாம்? அது இல்லாமல் அப்போ ஒரு ஸ்கூல்ஸில் அரசியலை ஏன் திணிக்கிறீங்க? முதல்ல இது மானங்கெட்ட ஆட்சி, மானங்கெட்ட பழப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அதே மாதிரி அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் எந்த ஸ்கூல்லையாச்சும் இனி அரசியல் பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்க கேள்வி கேளுங்க. ஏன்னா சில பேரண்ட்ஸே டிவி கட்சியில் இருக்கிறதால நம்ம கட்சி ஒரு எல்லாத்தையும் ஃபேமஸ் ஆகணும், வருங்கால ஜென்ரேஷனை பிடிக்கணும் அப்படின்னா நீங்க பள்ளி மாணவர்களை உங்க கட்சிக்கு கொண்டு வரணும். லீவ் நாளும் ஒன்று இருக்கும், சனிக்கிழமை ஆல்டர்னேட் லீவும் ஞாயிற்றுக்கிழமை லீவும் இருக்கும். அந்த லீவு நாளில் போய் உங்க கட்சியை பத்தி நல்லது கேட்டது அந்த குழந்தைங்க வீடு வீடா போய் சொல்லுங்க. அதை விட்டுட்டு பள்ளிகளில் இந்த மாதிரி டிவிகேன்னு சொல்லி கட்சியை வளர்க்குற வேலையை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை சந்திக்க நேரிடும். இது ஒரு சாதாரண ஆளா தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ டிவிக்கு மானங்கெட்ட அரசியலை பண்ணிட்டு இருக்கு. ஒரு படிக்கிற ஸ்கூல்ஸ்ல போய் அதாவது ஒரு திணிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டிவிக்கு திணிப்பு 7வது குழந்தையிலேருந்து டார்கெட் பண்றீங்க. அப்படி என்னத்தை சாதிக்க போறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு கட்சி வெறி? ஒரு கல்லூரிகளில் பண்ணீங்கன்னா கூட சரிங்களா, பிஞ்சு குழந்தைங்க அதுங்க என்ன தெரியும், 13 12 15 வயசுல ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும், ஒரு செஸ்ல பெரிய பிளேயரா வரணும், கிரிக்கெட்ல பெரிய பிளேயரா வரணும், ஃபுட்பால்ல பெரிய பிளேயரா வரணும், பெரிய டாக்டரா வரணும், அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணுமே தவிர ஒரு ஸ்கூல்ல போயிட்டு டிவிகே கட்சியை வளர்க்க பார்க்குறது எவ்வளவு கேவலமான விஷயம் அது. எங்களை மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் நேருக்கு நேராக எப்படி மோதணும்னு முதல்ல பழகிக்கோங்க. அதை விட்டுட்டு அந்த பிஞ்சு குழந்தைங்கள்ட்ட போய் உங்களை ஸ்கூல்ஸ்குள்ள போய் போட்டோ வைக்கிறது, போட்டோ வச்சு விஜய் மாமா நல்லா பண்ணுவார், விஜய் மாமா இப்போ இருக்காருன்னு சொல்லி அது கேட்டாங்களா அந்த குழந்தைங்க? நான் முக்கியமாக சொல்கிறேன், இப்போ உள்ள பேரண்ட்ஸ் ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சுக்கிறீங்க, அது எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த சினிமா இன்ஃப்ளூயன்ஸ்னால சில பேரண்ட்ஸே இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாங்க, அப்போ அப்படிங்கிறப்ப அந்த பேரண்ட்ஸ் எங்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க, பள்ளிகளில் படிக்கிறாங்க, ஒரு பள்ளிகளில் எப்படி நீங்கள் டிவிகே கட்சியை நீங்கள் பிரபலப்படுத்தலாம் அப்படி நீங்கள் கேள்வி கேட்கணும், பெற்றோர்கள் நீங்கள் கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு பெற்றோர்களும் சில பெற்றோர்களும் அமைதியாக இருக்கிற காரணத்தால இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் சொல்லலை, சில ஸ்கூல்ஸில் உள்ள ஆசிரியர்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு டோட்டல் ஸ்கூல் ஆடிட்டோரியமே டிவிகேன்னு கத்துது. அதாவது இது தப்புன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் கூட அதுக்கு பதில் அளிக்கல. இதை இப்பயே தடுத்தாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த டிவிக்கே இந்த மாதிரி ஒரு மானங்கெட்ட அரசியலை தான் கையில் எடுப்பாங்க. பிஞ்சு குழந்தைங்க 12 வயசுலேருந்து உள்ள குழந்தைகளை, பள்ளிக்கு போகிற குழந்தைகளை, சயின்டிஸ்டாக வரக்கூடிய குழந்தைகளை, பெரிய டாக்டராக வரக்கூடிய குழந்தைகளை, கணித மேதாவியாக வரக்கூடிய குழந்தைகளை இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு ஆன்லைனு இதில் பண்ணாதான் பெரியாள்னு சொல்லி ஒரு மட்டமான பிம்பத்தை நம்ம மாணவர் மனசில் விதைக்கிறாங்க. முடிஞ்சளவு அந்த விருதுநகர் நடந்த அந்த பள்ளி ஆசிரியர் இனிமேல் மாதிரி நடக்காது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இனி பள்ளிகளில் ஒரு அரசியல் கட்சியை பற்றி பேச மாட்டோம்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கணும். இப்போ லாஸ்ட் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் அந்த அருமையான தம்பி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு கோயிலில் ஒரு நலத்திட்டம் செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த கோவிலில் திரு விஜய் வாழ்கன்னு ஒரு தொண்டர் கத்திருப்பாரு. அப்ப அந்த அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது தவறான செயல் எப்படி எடுத்து சொன்னாரோ அதே மாதிரி அந்த விருதுநகர்ல அந்த பெண்மணி டிவிகே கட்சி அந்த பெண்மணி ஃபுல்லா டிவிகேன்னு கத்துறாங்க. அது இல்லாம சில ஸ்கூல்ஸ்ல போட்டோ விஜய் போட்டோ திரு விஜய் அவரோட போட்டோ காமிச்சு இந்த மாதிரி விஜய் மாமாக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க, இந்த மாதிரி விஜய் மாமா எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அதுல ஏன் மானங்கெட்டத்தனமா அரசியலை திணிக்கிறீங்கன்னு தெரியல. ஓட்டு கேட்கணுமா?
பள்ளி மாணவர்கள் வீட்டில் இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க இந்த மாதிரி திரு விஜய் நல்லது செய்வான்னு. அதை விட்டுட்டு பள்ளிகளில் அரசியல் பண்ணீங்கன்னா எவ்வளவுக்கு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுவோம். எனக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, பாரதிய கட்சியை வந்து நீங்க மதிச்சாலும் சரி மதிக்காட்டியும் சரி, ஆனா ஒரு உண்மையான பாரதிய ஜனதா கட்சி சார்பா என்னுடைய நாட்டு மக்கள் என்னுடைய தேச மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பல பேர்ட்ட திட்டு வாங்கியும் மக்களுக்கு உண்மையில மண்டையில உரைக்கிற மாதிரி பேசுங்க தான் நம்ம பேசுறது. பெற்றோர்கள் கவனத்திற்கு இந்த மாதிரி வந்து ஆட்சி பள்ளிகளில் வந்து டிவிக்கு ஆட்சி வந்து பள்ளி மாணவர்கள் வந்து எவ்வளவு மோசமா விதைக்கிறாங்களோ அது மிகப்பெரிய டேஞ்சர். நாளைக்கு உங்க குழந்தைங்க சொல்லுவாங்க, டாக்டர் வேண்டிய குழந்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லம்மா நான் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஜஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வாழ்க்கை வாழ போறோமான்னு சொல்லி தவறான வழிக்கு போவாங்க. பள்ளி அதாவது மாணவர்களை பெற்ற பெற்றோர்கள் நீங்க அதை வன்மையா கண்டிக்கணும். குறிப்பா அந்த விருதுநகர்ல உள்ள ஆசிரியர்கள், அந்த குறிப்பிட்ட ஸ்கூல்ல உள்ள தலைமை ஆசிரியர் இது வந்து இனிமேல் மாதிரி நடக்காது. இனிமேல் இந்த பள்ளிகள் மட்டும் இல்லாம எந்த பள்ளிகளையும் கட்சி சம்பந்தமான விஷயமோ இல்ல கட்சி அரசியலை பத்தியோ நாங்க வந்து மாணவர்களுக்கு இடையே அரசியலை வந்து விதைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தை மேற்கொள்ளணும். கூடிய விரைவில் இந்த டிவிக்கு ஆட்சிட்டு நமது பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து கூடிய சீக்கிரம் காப்பாத்துங்க. வாழ்க தமிழ், வளர்க நாடு, ஜெய் ஹிந்த்.